இப்போ மிரட்டல்கள் அதிகமாக வருது. அதிகமான மிரட்டல் என்னென்னா, எப்படியாவது நிறைய பொய் கேஸ் போட்டு சங்க தலைவராக இருக்கிறவங்கள எப்படியா உங்களை உள்ளே தள்ளிடுவோம், எலெக்ஷன் வரைக்கும் வெளியே வர முடியாத மாதிரி வழக்கு போட்டுருவோம், கொஞ்சம் ஒழுங்காக இருங்க அப்படின்ற மிரட்டல்கள் எங்களுக்கு வந்துட்டு இருக்கு. நாங்கள் கேட்பது வேலை. அவங்கள வேலை இல்லைன்னு சொல்லி மறுத்துட்டீங்க. ரோடுக்கு வர வச்சது நீங்கள் தானே. இங்கே போராட்டம் பண்ணுறாங்க, அங்கே போராட்டம் பண்ணுறாங்க, இதனால் அரசு கோச்சிக்கிச்சு பர்சனலாக எடுத்துக்கிறாங்க. நான் இங்கே போராட்டம் பண்ணி இடம் கொடுங்க. முறையான பேச்சுவார்த்தை என்பதை தற்போது வரை அரசு எங்களிடம் நடத்த மறுத்து வருகிறது. 6 தூய்மை பணியாளர்கள் கடந்த 30ஆம் தேதி முதல் 6 தடவை இது வரைக்கும் கைதாகிருக்காங்க. 31ஆம் தேதி இரவு கூட கைது செய்யப்பட்டு எண்ணூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்துல நடுரோட்டில் விட்டு போயிட்டாங்க 4 மணிக்கு. இப்போ ஜனங்க அதுலேயே 4 பேர் மூச்சு திணறி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிற சூழல்ன்றது நடந்தது. இன்றைக்கும் ஆணையர் அவர்களுக்கு மனு கொடுத்து வேலை கொடுங்க, மாண்பு முதல்வரே எங்கள் சங்கத்தோட பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காணுங்க இப்படின்ற முழக்கத்தோடு மட்டுமே இன்றைக்கி போனாங்க. இன்றைக்கும் கைது செஞ்சுருக்காங்க. 6 முறை கைது செஞ்சுருக்காங்க இந்த 3 நாளில். ஆனால் தூய்மை பணியாளர்கள் உறுதியாக நம்பிக்கையோடு தற்போது வரை எங்களுக்கு வேலை சென்னை மாநகராட்சியில் அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கையோடு போராட்டம் நடத்தி கொண்டு வருகிறார்கள். இதில் என்னென்னா, தற்போது வரை ஒரு அஃபிஷியல் பேச்சுவார்த்தை, ஒரு முறையான பேச்சுவார்த்தை என்பதை தற்போது வரை அரசு எங்களிடம் நடத்த மறுத்து வருகிறது. இதுதான் எங்களோட முக்கியமான பிரச்சனை. இன்றைக்கி தேதியில் நாங்கள் என்ன கேட்குறோன்னா, எங்களோட பேச்சுவார்த்தையை தூங்குங்க, தூய்மை பணியாளர்கிட்ட தூங்குங்க, ஏன் எங்களை தவிர்க்கிறீங்க? எங்களை கூப்பிட்டு வச்சு பேச்சுவார்த்தை நடத்தி எங்களோட கோரிக்கை என்ன, எங்களோட பிரச்சனை என்ன அப்படின்றத கேளுங்க. ஏன் நாங்கள் ராம்கிக்கு வேலைக்கு போக மாட்டோன்றதை பற்றி கேளுங்க. முதல்வர் அவர்கள் எங்களுடைய கோரிக்கை என்னன்றதை பற்றி பரிசீலனை யோசிக்கணும். எலெக்ஷன் வருது, பிப்ரவரி மாதம் எலெக்ஷன் அறிவிப்போது சந்திக்க போகிறீங்க. நாங்கள் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்போம். நீங்கள் திரும்ப தூய்மை பணியாளருக்கு தேர்தல் வாக்குறுதியாக என்ன தரப்போகிறீங்க? இப்போ பணி இயந்திரம் தரப்போகிறீங்களா? குறைந்தபட்ச சம்பளம் உறுதி தரப்போகிறீங்களா? நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? நாங்கள் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறோம். எங்களுக்கு 31/7/2025 சொன்ன வேலையை கொடுத்துருங்க, நாங்கள் செஞ்ச வேலையை கொடுத்துருங்க. பணி இயந்திரத்தை கூட நாங்கள் கோர்ட்டில் பார்த்துக்குறோம். எங்களுக்கு தொடர்ந்து இப்போ மிரட்டல்கள் அதிகமாக வருது. அதிகமான மிரட்டல் என்னென்னா, எப்படியாவது நிறைய பொய் கேஸ் போட்டு சங்க தலைவராக இருக்கிறவங்கள எப்படியா உங்களை உள்ளே தள்ளிடுவோம். ஒன்று யார்ட்டாங்கிட்ட மிரட்டி காசு வாங்கினாங்க, இல்லை யாராவது மிரட்டினாங்க, இல்லை தப்பாக பேசுனாங்க அப்படின்னு சொல்லி கூட ஏதாவது நிறைய வழக்குகள் போட்டு எலெக்ஷன் வரைக்கும் வெளியே வர முடியாத மாதிரி வழக்கு போட்டுருவோம், கொஞ்சம் ஒழுங்காக இருங்க அப்படின்ற மிரட்டல்கள் எங்களுக்கு வந்துட்டுருக்கு. நாங்கள் கேட்பது வேலை. எங்கள் சாதாரண ஜனங்க, ஏழை எளிய ஜனங்க, அவங்கள போய் பாருங்கள். அவங்கள போய் அரசுலேருந்து யாருன்னா பார்த்தா தெரியும், மஞ்சள் கயிறு போட்டிருப்பாங்க, வட்டி கடலில் இருப்பாங்க. சாதாரண ஜனங்க எங்கள் மீது அவதூறுகள் நிறைய பரப்புகிறாங்க. நாங்கள் அரசுக்கு எதிராக எலெக்ஷன் டைமில் போராட வந்தவங்க. 156 நாள் தாண்டி தான் நாங்கள் அரசுக்கு எதிராக தனியாக போராட வரணுமா? 31/7/2025 வரைக்கும் அந்த சென்னை மாநகராட்சி தொழிலாளிங்க போராட்டத்திலே இல்லையே, களத்திலே இல்லையே, ரோடுக்கே வரலையே. ரோடுக்கு வர வச்சது நீங்கள் தானே. அவங்கள வேலை இல்லைன்னு சொல்லி மறுத்துட்டீங்க. ரோடுக்கு வர வச்சது நீங்கள் தானே. இங்கே போராட்டம் பண்ணுறாங்க, அங்கே போராட்டம் பண்ணுறாங்க, இதனால் அரசு கோச்சிக்கிச்சு பர்சனலாக எடுத்துக்கிறாங்க. நான் இங்கே போராட்டம் பண்ணி இடம் கொடுங்க. நாங்கள் அமைதியாக கை கட்டி ஒரே இடத்துல நின்று நாங்கள் போராட்டம், அதுவும் இடம் கொடுக்க மாட்டேன்னீங்க. நாங்கள் கோர்ட்டில் போய் உண்ணாநிலை போராட்டத்தை கஷ்டப்பட்டு அனுமதி வாங்கி வச்சுருக்கோம். நாங்கள் எங்கள் உழைப்போர் உரிமையக்க சங்கம் இது வரைக்கும் இந்த சென்னை மாநகராட்சி தூய்மை பணியாளர்களுக்கு, செல்ஃப் ஹெல்ப் குரூப் தொழிலாளர்களுக்கு 100 கோடிக்கு மேல் சம்பள உயர்வை வாங்கி தந்ததாக சென்னை மாநகராட்சியினுடைய தீர்மானங்கள் சொல்கிறது. எங்கள் வழக்கு நம்பர் கடந்த 15 நாளுக்கு முன்னாடி கூட மண்டலம் 4, 8, 7 உழைப்போருமைக்கு தாக்கல் செஞ்ச வழக்கின் அடிப்படையில் சம்பள உயர்வு 761 1/4/2020 வழங்கப்படி சொல்லியிருக்கு. நாங்கள் போட்ட வழக்கின் அடிப்படையில் இப்போ தனியாரில் இருக்கக்கூடிய தொழிலாளிகளுக்கு, ராம்கேர் பேச தொழிலாளிகளுக்கு 565 761 150 கோடி ரூபாய் சம்பள உயர்வு கிடைக்க போகுது. எங்கள் போராட்டம், எங்கள் வழக்கு, நாங்கள் பட்ட கஷ்டம். ஆனால் வழக்கு நடத்துகிறோம், உண்ணாவிரத்துக்கு பர்மிஷன் கேட்குறோம், நேரடியாக வந்து களத்துலேருந்து நேர்மையாக கோரிக்கை வைக்கிறோம் அரசாங்கத்துக்கு. ஆனால் எங்களை பொய் வழக்கு போட்டு உள்ளே வைப்போம் ஜெயிலில். நீ தொடர்ந்து நிற்கிறியா, தொடர்ந்து போராட்டம் பண்ணுறியா, உங்கள் மேலே எத்தனை கேஸ் பொய் கேஸ் போடுற பாரு, காரணங்கள் தேடிட்டு இருக்காங்க. நாங்கள் கோரிக்கையை முடியுங்கன்னு சொல்கிறோம், எங்களை ஜெயிலில் வைப்பதற்குண்டான நடவடிக்கை அடுத்து போக ஆரம்பிக்கிறாங்க. நாங்கள் ஜெயிலுக்கு பயப்பில்லை, சிறைக்கு பயப்பில்லை, நேர்மையாக இருக்கோம். எங்களை பற்றி ஏற்கனவே முன்னாடியே ஒரு கட்டுக்கதை வச்சுட்டு எங்களை ஜெயிலில் போட்ட பிறகு அந்த கட்டுக்கதையெல்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்க. எவ்வளோ கட்டுக்கதை கட்டணுமோ, இவங்க மிரட்டி காசு கேட்டார், இல்லை அவரை மிரட்டி இது பண்ணார், இவங்ககிட்ட தப்பானது என்ன வேணால் போய் பேச போகிறாங்க. நாங்கள் இன்றைக்கி 2ஆம் தேதி பகிரங்கமாக அறிவிக்கிறோம், பொய் கேஸு போட்டு உள்ள தள்ளுவதுக்குண்டான நடவடிக்கை போகிறாங்களே தவிர எங்களோட பேச்சுவார்த்தைக்கு உண்டான நடைமுறைக்குள்ள வரல. நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு உண்டான நடைமுறைக்கு வரலாம். ஒன்று இருக்குது, தலைவர்களை தூக்கி உள்ள வச்சுட்டா தொழிலாளிக்கு போராட மாட்டாங்களா? எங்கள் பெண்கள் நிற்க மாட்டாங்களா? போராட்டத்துக்கு வரலங்க, வேலை கேட்டு வர்றாங்க. கமிஷனர் வீட்டுக்கு போனது, கமிஷனர் வீட்டில் இருக்கணும் துன்புறுத்தணும் மிரட்டணும் யாரும் வரல. அங்கே போனவங்களாம் பெண் தூய்மை பணியாளர். ரவுடியோ, சமூக விரோதியோ, கஞ்சா அடிக்கிறவனோ, போதைப்பொருள் சாப்பிடணும் கிடையாது.
பெண் தூய்மை பணியாளர் 156 நாள் ஆகி ஐயா எங்களுக்கு வேலை கொடுங்க, எங்களை எதுக்கு பிடிச்சி நிறுத்தி வச்சிருக்கீங்கன்னு கேட்க போகிறாங்க. அறிவாலயம் போனதும் கலைஞர் சமாதி போனதும் பெரியார் கலைஞருடைய 2 பேரோட புகைப்படத்தை வச்சுக்கிட்டு 2 பேர் சமூக நீதி சமத்துவத்துக்கு நின்றவங்க எங்களுக்கு வேலை கொடுங்கன்னு கேட்டு போனாங்க. வேற உங்களை தனியாக எதிர்க்கணுன்றது யாருக்குமே நோக்கம் கிடையாது. எங்களை ஏன் பேச மாட்டேன்றீங்க? எங்களோட கோரிக்கை மற்ற சங்கத்தெலாம் அழைச்சி பேச்சுவார்த்தை நடத்த ரெடிந்தீங்க, ஏன் தூய்மை பணியாளர் சங்கத்தை கூப்பிட்டு பேச மாட்டேன்றீங்க? சமூகத்தில் இந்த இங்கே வந்தவங்க தானே எளிய மக்கள், இதில் இருக்கிறவங்க தானே ரொம்ப சாதாரண அடித்தட்டு. நீங்கள் சொன்ன 19/1/2021 கடிதப்படி 90% தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் இதில் இருக்காங்க, பணியந்திரப்படுத்துங்கன்னு சொன்னீங்க. அந்த கேள்வி தான் நாங்கள் கேட்குறோம். இப்போ அரசுக்கு எதிராக வந்துட்டாங்க, இவங்க எலெக்ஷன் தான் இவங்களோட நோக்கம், இவங்க எதிர்கட்சியினுடைய ஆளுங்க, இவரோட ஆளுங்க, அவரோட ஆளுங்கன்றீங்க. நாங்கள் யாரோட ஆளுங்க? இப்பயும் நாங்கள் பகிரமாக சொல்கிறோம், நீங்கள் எங்கள் கோரிக்கையை பேசி முடிச்சிருங்க, எங்கள் ஆளுங்க வேலைக்கு போயிட்டோம், எங்கள் போராட்டம் முடிவுக்கு வந்துட போகுது. சரி, சங்க தலைமையை பிடிக்கலையா, எங்கள் சங்கத்தோட தொழிலாளி கூப்பிட்டு பேசுங்க. இல்லை நடுத்தரப்பில் உங்களுக்கு யாருன்னா பிடிச்சிருந்தா அது ஊடகத்துறையோ அரசியல் கட்சியினோ கூட்டணி கட்சி தலைவர்களை கூப்பிட்டு பேசுங்க. நாங்கள் சொல்கிறோம், கூட்டணி கட்சி தலைவர்களே, தொழிலாளிக்காக நிற்கிறேன்னு சொல்கிறவங்க, அடித்தட்டு மக்களுக்காக நிற்கிற சொல்கிறவங்க, உங்கள் குரலை அதிகப்படுத்துங்க, எங்களுக்காக கோரிக்கை வைங்க. எங்களுக்காக கோரிக்கை வச்சு நீங்கள் முதல்ல சொன்னால் கேட்பாங்க. நீங்கள் எத்தனை சீட்டுன்ற விஷயத்துக்கு நீங்கள் பேசிகிட்டு இருக்காங்க. நாங்கள் உங்களை வேண்டி கேட்டு கொடுக்குறோம். கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு தூய்மை பணியாளருடைய கோரிக்கையை நிறைவேற்ற சொல்லி நீங்கள்லாம் கோரிக்கை வைங்க முதல்வர்கிட்ட. நாங்கள் பேச தயாராக இருக்கோம். இல்லை நீங்களே பேசி கூட முடிங்க. எங்களுக்கு பதவியோ பொறுப்போ எம்எல்ஏ பொறுப்போ கவுன்சிலருக்கோ மற்றக்கோ நாங்கள் எதுக்கும் நிற்க ஆசைப்படல. பதவிக்கலாம் எங்களுக்கு பதவி வேண்டாம். எங்களுக்கு எங்கள் தொழிலாளி வேலைக்கு போனோம். ஒரு நாள் நைட்டு கைதாகி நொட்லோட்டில் எடுத்துருந்து விட்டு திருப்பி அடுத்த நாள் வந்து எவ்வளோ கொடுமை அந்த பெண்கள் சந்திக்கிறாங்க. எத்தனை மிரட்டல்கள், எத்தனை அச்சுறுத்தல்கள், எத்தனை துன்புறுத்தல்கள். சாப்பாடு ஒரு வேலைக்கு வராது, 3 மணி நேரம் வச்சு வண்டியிலே சுற்றுறாங்க. எவ்வளோ துன்புறுத்தல்கள். ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறாங்க, எத்தனை பேர் மயக்கம் போட்டு விடுறாங்க. தண்ணி கிடையாது, கழிப்பற வசதி கிடையாது. அரசாகிற இடத்துல எதுக்குங்க ரோட்டில் போராடிட்டே இருக்கணும்? நீங்கள் சொன்னதை கேட்டது தப்பா? ஏன் 10 வருஷம் 15 வருஷம் சர்வீஸ் போயிடும் கான்ட்ராக்டில் போனால், அவன் என்னை எங்கே வேணால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன்னு சொல்கிறான், உன் சம்பளத்தை மாற்றுவேன்னு சொல்கிறேன். நான் போக மாட்டேன், உங்கள் வேலையை எனக்கு கொடுத்துருங்க, பணியந்திரம் நான் கோர்ட்டில் பார்க்குறேன்னு சொல்ல, இது தப்பா? செஞ்ச வேலையை திருப்பி கேட்கறதுக்கு ஜனநாயக நாட்டில் உரிமை இல்லையா? இல்லை ஒடுக்கப்பட்ட மக்கள், சமூகத்தில் பின்தங்கி இருக்கக்கூடிய மக்கள், அவங்க போராட்டத்துக்கு இந்த நாட்டில் ஜனநாயக உரிமை இல்லையா? எங்களை எங்கெல்லாம் துரத்தி விரட்ட போகிறீங்க? எங்கெல்லாம் விரட்ட போகிறீங்க? நாளைக்கும் இறங்குவாங்க, தொடர்ந்து இறங்குவாங்க. நீங்கள் என்ன தான் பண்ண போகிறீங்க? எலெக்ஷன் வரைக்கும் எங்களை போராட வச்சுட்டே இருக்க போகிறீங்களா? போராட வச்சுட்டு யார் உங்களை ரசிக்க சொல்கிறது? எங்களுக்கு இன்னொரு கேள்வி இருக்குது. பதவியில் இருந்துக்கிட்டு, ஆளுங்கட்சியில் பதவியில் இருந்துக்கிட்டு, இல்லை ஐஏஎஸ் அதிகாரியில் இருந்துட்டு உங்கள் ஆட்சி வேணுன்றதுக்காக அவங்களே எதனா உள்குத்தோடு முயற்சி எடுக்கிறாங்களா? என்ன தான் நடக்குது? எங்களை தான் வச்சுருக்கீங்க. நேரு அவர்கள், இந்த துறை அமைச்சர் மாண்புமிகு நேரு அவர்கள், நான் அவர்கிட்ட நேரடியாக போய் மனு கொடுத்தேன். 18ஆம் தேதி போய் மனு கொடுத்தேன். இந்த கோரிக்கை நிறைவேற்றுங்க ஐயா, 31/7/2020 பணியிலுமே வேலை கொடுங்க ஐயா, அவர்கள் இவ்வளோ நாள் வேலை இல்லாமல் இருக்காங்க, இழப்பீடு தொகை கொடுங்க ஐயா, அவங்களுக்கு போட்ட வழக்குகள்லாம் அங்கே திரும்ப பெறுங்க ஐயா, இதான் நான் கொடுத்தது. ஆனால் எங்களுக்கு ஒரு தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சம்பளம் 4 மாதம் சம்பளம் கொடுத்தா வேலைக்கு வந்துடுவீங்களா? சம்பளமே கேட்கல யாருமே. நாங்கள் வேலை கொடுத்தா போதும், யார்ட்டையும் காசுக்காக இந்த போராட்டம் இல்லை. நாங்கள் இது வரைக்கும் எங்கள் சங்கமோ எங்கள் தொழிலாளர்களோ அரிசி பருப்பு என்ன வாங்கியிருக்கோம் கேட்டு தொழிலாளிகிட்ட ஜனங்கிட்ட லஞ்சம் வாங்கினதில்லை, ₹1 யாருக்கிட்டையும் காசு வாங்கினதில்லை. நாங்கள் நேர்மையாக இருக்கிறோம், உண்மையாக. அதனால தான் இந்த 156 நாளில் களத்தை நிற்கிறோம். நேர்மை இல்லைன்னா நாங்கள் ஏமாத்தினா எப்பயோ முடிச்சிருக்கோம் இந்த போராட்டம். களத்தை நிற்கிறோம். ஏன் இவ்வளோ கண்ணீர், இவ்வளோ கவலை, இவ்வளோ கஷ்டத்தை ஏன் கொடுக்குறீங்க? இவ்வளோ துன்பத்தை ஏன் அந்த தூய்மை பணியாளர் கொடுக்குறீங்க? என்ன பாவம் பண்ணாங்க? என்ன பாவம் பண்ணாங்க? கொரோனா நேரத்தில் காப்பாற்றினாங்க, ஜனங்களுக்கு வாசினா குப்பைனா எதுவுமே பேசலையே, வாய் மூடி இந்த ஜனம் தானே. நீங்கள் தான் வேலையை கொடுன்னு கேட்கறத பார்த்தே எரிச்சல் அடைகிறீங்க. உங்களுக்கு ஏன் அவ்வளோ கோவம்? எங்கே போனாலும் துரத்தி அரெஸ்ட் பண்ணி நடுத்தரில் எடுத்துன்னு போய் விட்றீங்க. நேற்று 4 மணிக்கு விட்டு போயிருங்க. எங்களோட கேள்வி யாரும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நம்ம வீட்லேயோ மற்ற இடத்துலையோ யாரா பெண்கள் இருந்தாங்கன்னா நடுத்தரில் 4 மணிக்கு விட்டு போவாங்களா? அப்போ தூய்மை இவங்களுக்குலாம் இந்த அந்த பெண்கள் உடம்புல வர்றது ரத்தம் தானே, அவங்க சாதாரண ஜனங்க தானே, அவங்க உடம்புல வர்றது ரத்தம் தானே, அவங்களெல்லாம் கணக்கில் எடுத்துக்க மாட்டிங்களா? அவங்க பெண்களாக நீங்கள் எடுத்துக்க மாட்டிங்களா? மகளிர் மாநாடு நடத்துறீங்க, இங்கே நடத்துகிற மகளிர் முறை தானே, உங்களுக்கே தெரியலையா? ஏன் எங்களை இப்படி கொடுமைப்படுத்துறீங்கன்றது தெரியலையா? நாங்கள் திரும்பவும் சொல்கிறோம், எங்களோட பேச்சுவார்த்தையை நடத்துங்க, இந்த கோரிக்கையை முடிங்க. கோரிக்கையை முடித்து அவங்களுக்கு சென்னை மாநகராட்சிக்குள்ளே வேலை கொடுங்க. அவங்க வேலை கொடுத்தா அவங்க பாட்டு வேலை பார்க்க போகிறாங்க, அவங்க பாட்டு வேலை பார்க்க போகிறாங்க. முதல்வர் அவர்கள் இந்த பிரச்சனை எப்படியாவது முன்னாடி வரணும். எங்களுக்கு நிறைய தடை இருக்குது, படிக்கலாம் பல தடைகள் இருக்குது. அமைச்சர்கள் தடையாக இருக்காங்களா, அதிகாரிகள் தடைகள், எந்த தடையை பற்றி கூட எங்கிட்ட பேச மாட்டேன்றாங்களே. பார்த்தாங்க 21 பேர் பேசுவார், பேசவே இல்லையே. கூப்பிட்டு சொல்லுங்கள், எப்பா முடியல, இதான் காரணம், அதான் பேசுங்களேன். நாங்கள் அது கூட தகுதி படித்தவங்க இல்லையா இந்த ஜனநாயக நாட்டில்? நீங்கள் எங்களை என்னன்னு கூப்பிட்டு பேசுங்க, நாங்கள் பதில் சொல்கிறோம்.
இல்லை சென்னை மாநகராட்சி வேலை வைக்க முடியும், என்ன காரணம் இருக்குன்றதை நாங்கள் சொல்கிறோம். ஹைகோர்ட்டில் வழக்கு வருது, மற்ற வருது. நாங்கள் இன்றைக்கி வரைக்கும் ஜனநாயக முறையில் தான் போராடிட்டு இருக்கோம். எவ்வளோ கஷ்டத்தை இருக்கிறோம். ரோட்டில் வந்து மறியல் பண்ணணும், போக்குவரத்துக்கு இடையூறு பண்ணணும், 4 பேரை துன்புறுத்தணும், காவல்துறை நைட்டு பகலாக அலைய வைக்கணும். இதுக்காக இந்த போராட்டமே நடக்கலை, நிச்சயமாக நடக்கலை. வேலை கேட்டு வழி இல்லாமல் வீட்டில் வறுமை பசி பட்டினி கொடுமையிலேருந்து எனக்கு வேலை கொடுங்கன்னு கேட்டு ஜனங்க ரோடுக்கு வரும். கார்பரேஷனில் வாசல்னா தோர்த்திட்டீங்க அடிச்சு, வேறு எங்கே போனாலும் தோர்த்து நீ இடம் கொடுங்க. அட்லீஸ்ட் சென்னை மாநகர இங்கே இருக்கக்கூடிய கமிஷனர்கள் மற்றவங்க நாங்கள் ஒரு வேண்டுகோள் இருக்கிற காவல்துறைக்கு, தயவு செஞ்சு ஒரு இடம் கொடுங்க. நாங்கள் அங்கேயே அமைதியாக இன்னும் போராட்டம் பண்ணிக்கிறோம். நாங்கள் தொந்தரவே பண்ண மாட்டோம், ரோடுக்கு வர மாட்டோம், மறியல் பண்ணல, எதுவுமே பண்ணல. நாங்கள் ஒரு இடத்துல இன்னும் போராட்டம் அதுக்காவது ஒத்துழைப்பு தெரியுங்களா? நாங்கள் நின்று அமைதியாக இருந்து போராட்டம் பண்ணிக்க நாங்கள் ரெடி. உங்கள்கிட்ட அந்த வேண்டுகோளே வைக்கிறோம். இல்லை உங்களெல்லாம் ஏதாவது போய் கேஸில் தான் உள்ளே போடுவோம், மிரட்டுவோம், நீங்கள்லாம் எங்கெங்கே இருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியும், உங்களை ஒரு வழி பண்ணுவோம். இந்த ரூட்டில் நீங்கள் எடுத்து போனீங்கன்னா உங்களை துன்புறுத்துறதா சொல்கிறவங்களுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம்ன்றது நீங்களே பார்த்துக்கோங்க. உங்களை ஆட்சிக்காக துன்புறுத்தணும்னு சொல்கிறவங்களுக்கு எங்களை நீங்கள் துன்புறுத்துறவங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. நாங்கள் ஒரு வேண்டுகோள் வைக்கணும். திரும்ப முதல்வர் அவர்கள் இந்த பெண்களுடைய கண்ணீருக்கு பதில் சொல்ல வேண்டும். நீங்கள் எப்படியா இந்த கோரிக்கையை முடிங்க. எங்களுக்கு எங்கள் வேலையை பெற்றுத்தருவதற்குண்டான, எங்கள் தொழிலாளிக்கு பெற்றுத்தருவதற்குண்டான நடைமுறை எடுங்க. நாங்கள் 2021 கேஸ் நடத்திருக்கோம். எங்கள் சங்கம் திடீர்னு இந்த போராட்டத்தில் நாங்கள் குதிக்கல. 2020 எங்ககிட்ட ஆர்டர் இருக்குது, மாண்புமிகு நீதிபதி வைத்தியநாதனுடைய ஆர்டர் இருக்குது, அதற்கு பிறகு பார்த்திபன் அவருடைய ஆர்டர் இருக்குது, மகாதேவன் அவருடைய பெஞ்ச் ஆர்டர் இருக்குது, மாண்புமிகு நீதி தண்டபாணி அவருடைய ஆர்டர் இருக்குது. இது வரைக்கும் நாங்கள் 20க்கும் மேற்பட்ட நீதிபதிகளை சந்திச்சிருக்கோம். சுப்ரீம் கோர்ட்லேயும் இருக்குது. நாங்கள் புதுசாக வந்து ஜம்ப் பண்ணி விழுந்த சங்கம் கிடையாது. பல விஷயங்களை 100 கோடிக்கு மேல், கோடிகளுக்கு மேல் தொழிலாளருக்கு சம்பள உயர்வு வாங்கி கொடுத்தது எங்கள் சங்கம். இந்த சங்கம் நாங்கள் தொழிலாளருடைய உரிமையை கேட்குறோம். நாங்கள் ஜெயிச்சிட்டோன்றதுக்காக போராட்டம் நடத்தலை. நாங்கள் ஜெயிச்சிட்டோம், அரசாங்கம் தோக்கணும் அப்படிலாம் இல்லை எங்கள் நோக்கம். எங்கள் கோரிக்கை, எங்கள் வேலை எங்களுக்கு வேணும். எங்கள் வேலையை செஞ்சு கொடுங்க. முதல்வர் எலெக்ஷனுக்கு முன்னாடி செஞ்சு கொடுங்க. தூய்மை பணியாளரோட முதல்வர்னு அறிவிங்க. இதுதான் எங்கள் கோரிக்கையாக முன்வைக்கிறோம். எங்கள் அடுத்த கட்ட போராட்டமாக தொடர் போராட்டங்கள் நடக்கும். அதான் இன்னைக்கு தேதியில் சொல்ல முடியும். எங்கெங்கே நடத்துவோன்றத நாங்கள் உடனே சொன்னால் அது உடனே அந்த செய்தி போடுறது நல்லதில்லைன்னு நாங்கள் நினைக்கிறோம். எங்கள் தொழிலாளிகள் முடிவு பண்ணுவாங்க, காலையில் போராட்டத்தில் இருப்பாங்க, தினமும் போராட்டத்தில் இருப்பாங்க. அப்புறம் இப்போ வந்திருக்க கும்பல், நான் அரசாங்கத்துக்கு ஒன்று வேண்டுகோள் வைக்கிறேன், யாருமே பெயில் போட வேணான்னு தான் இருக்காங்க. அரசாங்கத்துக்கு இன்னும் நெருக்கடியை உருவாக்கணுன்றதுக்காக எங்கள் போராட்டம் நடக்கலை. எங்கள் போராட்ட கோரிக்கையை நிறைவேற்றணுன்றதுக்காக நடக்குது. எங்கள் வழியை புரிஞ்சுக்கோங்கன்றதுக்காக நடக்குது. இதை முடிச்சு கொடுங்க. எங்களை தொடர்ந்து போராட வைக்காதீங்க, தொடர்ந்து போராட சூழலை தூண்டாதீங்க அப்படின்றதையும் சேர்த்து முன்வைக்கிறேன். இல்லை, இந்த தகவல்லாம் பேசிட்டு தான் இருக்கிறாங்க. பல்வேறு வழக்குகளில் போட்டு உள்ளே வைக்கலான்றதை பேசிகிட்டு இருக்காங்க. குண்டாஸில் போன்ற மிரட்டல்லாம் இருக்குது, ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு உட்பட நான் கேள்விப்படுறேன். சார், நான் 18ஆம் தேதி அமைச்சர் அவரில் பார்க்குறேன். 18ஆம் தேதி முன்னாடி வரைக்கும் நான் சட்டம் ஒழுங்கு உட்பட்டவனாக இருந்துட்டுமா? அப்போது அதுக்கு பின்னாடி எதை கெட்டவராக மாறிடுறோமா? என்ன காரணமாக இருக்க முடியும்? நாங்கள் ஒன்றுமே இப்போ ஒன்று இருக்குது, உங்கள் முன்னாடி தான் பேட்டி கொடுக்குறோம், ரோட்டில் தான் ஜனங்க போராடுறாங்க, இங்கே கோர்ட்டில் தான் கேஸ் நடத்தணும். வேறு என்ன சட்டவிரோதமாக நாங்கள் செய்ய போகிறோம்? எங்களுக்கு சட்டவிரோதமாக செய்ய வேண்டிய அவசியமே எங்களுக்கு இல்லையே. அப்போ நீங்கள் எதாவது வழக்கு போட்டு எலெக்ஷன் முன்னாடி நாங்கள் வாயை மூடிட்டு இருக்கணும், ஜெயிலில் தூக்கி குண்டாஸில் போட்டுடலாம், எங்களை பொய் வழக்கு போட்டுடலாம். அதுவும் என்ன டீக்ரேட் பண்ணி காசு வாங்கிட்டாங்க மிரட்டி, இல்லை பெண்கள்கிட்ட எதாவது பேசுனாங்க, இந்த மாதிரி டீக்ரேட் பண்ணி எதாவது வழக்கு போடணும்னு பிளான் பண்ணாங்கன்னா, இப்போ நான் முன்னாடி தானே இருக்கேன். இப்போ 2ஆம் தேதி வரைக்கும் என்ன அரெஸ்ட் பண்ணல. இது முன்னாடி போட்டால் ஊடகம் தானே சாட்சி, ஊர் தானே சாட்சி, மக்கள் தானே சாட்சி. பொய் வழக்கு போட்டாங்க, மக்கள் மன்றத்தில் விடுறோம். நாங்கள் அதுக்காக ஓடி ஒளியிருதோ ஏதாவது கோர்ட்டில் போய் எங்களுக்கு தடையானம் கொடுக்குறதோ நாங்கள் செய்ய போகிறதில்ல. எங்களை தப்பாக புரிஞ்சிட்டாலும் மக்கள் சரியாக இருப்பாங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஒரு தப்பாக எடுத்துகிட்டு போனாங்கன்னா கூட. அப்புறம் தூய்மை பணியாளர் இருக்காங்க சார். எங்களை இந்த சங்கம் இவ்வளோ நாள் நிற்கிறதுக்கு காரணம் தூய்மை பணியாளர். அந்த தூய்மை பணியை யாரும் தூண்டி விட்டோ அவங்கள திணிச்சோ செய்ய முடியாது. அவங்களெலாம் தலையில் அறிவு இருக்குது. ஏழைங்களுக்கு அறிவு இருக்காதுன்னு நினச்சா தப்பு, ஏழைங்களுக்கு புரியாதுன்னு நினச்சாலும் தப்பு. அவங்களுக்கெல்லாம் ஏழைங்களே தவிர உடம்புல ரத்த உரம் மூளை உள்ளவங்க தான். அவங்க பார்த்துட்ருக்காங்க, மக்கள் பார்த்துட்ருக்காங்க. அப்புறம் ஒன்று எம்எல்ஏ கேஸை முன்னு முடிவு பண்ணால், நான் ஜிம்கானா கிளப், மெட்ராஸ் கிளப், போட் கிளப் முன்னே தலைவர், தொழிலாளர் சங்க தலைவர், கோஆப்டெக்ஸுக்கு அகில இந்திய தலைவர், டாஸ்மாக்கு தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய சங்கத்துக்கு தலைவர், இது போன்ற எண்ணற்ற சங்கங்களுக்கு தலைவர், ஜனநாயக கட்சி சங்கத்தினுடைய சிறப்பு தலைவர், பல்வேறு தொழிலாளர் சங்கங்கள் இருக்கிறது. இன்னொன்று குறிப்பாக மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட 10 சங்கங்களில் ஏஐசிசிடி என்ற அங்கீகரிக்கப்பட்ட சங்கத்துக்கு நான் மாநில தலைவர்.
ஒரு சங்கம் ஒரு போராட்டம் கிடையாது. எல்லா ரோடுக்கு வந்து போராட தூண்டுறீங்கன்னா தூண்டுங்க. ஒருவேளை பொய் வழக்கு போட்டு எல்லா தொழிற்சங்கத்தையும் இணைச்சி அடுத்தடுத்த கட்ட போராட்டம் எங்களை ஜெயிலில் வச்சு குண்டாஸில் வச்சு நீங்கள் பண்ணணுன்னா நீங்கள் தான் தூண்டுறீங்க, நாங்கள் தூண்டல. எங்கள் பின்னாடி பல சங்கங்கள் இருக்காங்க. நாங்கள் அமைதியான முறையில் கோரிக்கை வச்சு போராடிட்டு இருக்கோம். ஒருவேளை கைது செஞ்சிங்கன்னா வழக்கறிஞர் இறங்குவாங்க, பல்வேறு தரப்பு இறங்குவாங்க, அடுத்தடுத்து போவாங்க. நாங்களே விரும்பலையே, நீங்கள் செய்யாதீங்க சொல்லிட்டு இருக்கோம். செஞ்சா அதுக்கு ரெடியாக இருக்கும். நடக்கும் சார் எங்களை கைது செஞ்ச எலெக்ஷன் வரைக்கும் நாங்கள் வெளியே வர முடியாதுன்னு எங்களுக்கு போட்டால் கூட போராட்டம் நடக்கும் சார். போராட்டம் வந்து நிறுத்த முடியாது சார். எங்களை அரசாங்கம் கூட்டு பேச்சுவார்த்தை நடத்தணும். என்ன ஜெயிலில் வச்சு என்ன வேணால் பண்ணிட்டேன், எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. நாங்கள் தொழிற்சங்கத்தான் வரும்போது அதுக்கு ரெடியாக தான் வந்திருக்கோம். எங்களை வச்சு உள்ளே வச்சாலும் சரி, அடித்தாலும் சரி, ஓச்சாலும் சரி, குத்தாலும் சரி, சுட்டாலும் சரி, தொழிலாளர்களுக்கு நியாயம் செய்யுங்க, அவ்வளோதான். நான் வேறு எதுக்காக வரல, எங்கள் தொழிலாளிக்கு செஞ்சு கொடுங்க. தமிழ்நாடு அரசுக்கு ஏற்கனவே நான் சும்மா பேசினாலே அது வந்து எச்சரிக்கை, நான் இப்படி விட்டேன் அப்படி விட்டேன்னு தான் சொல்லுவாங்க. தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு நாங்கள் கோரிக்கை வச்சுருக்கோம்னு சொல்லிட்டு போங்க. இல்லை, எங்களுக்கு பிரச்சனை என்னென்னா அதிகப்படுத்தி பிரச்சனை பண்ணுன்றதுக்காக நாங்கள் போராட்டம் பண்ணிடல, பிரச்சனை முடியணுன்றதுக்காகவும் சேர்த்து தான் பண்ணிகிட்ருக்குறோம். அதையும் தாண்டி நாங்கள் நிறுத்திப்போம், நாங்கள் ஓடிடுவோம் பயந்து எதாவது செஞ்சால் பின்ன அதுக்கெல்லாம் நாங்கள் ஒருபோதும் கவலைப்படுற கூட்டம் இல்லை. நாங்கள் பகத்சிங், அம்பேத்கர், கார்ல் மார்க்ஸ், சிங்காரவேலர், சீனிவாசரா, வஉசி இவங்களெல்லாம் உள்வாங்கியிருக்கிற கூட்டம் தான். தெரியும் நாங்கள் களத்துக்கு வரும்போது எங்களை எங்கென்னலாம் பண்ணுவாங்கன்னு. இவ்வளோ ரூபாய் சம்பளம் கொடுக்கும்போது யாரும் இதை பற்றி பேசலை. 2020 எத்தனை கேஸ் வரும்போது பற்றி பேசலை. திடீர்னு நாங்கள் ஏதோ வந்து களத்தில் குதிச்சு நிற்கிற மாதிரி பேசுகிறாங்க. பல தொழிற்சங்களுக்கு தலைவராக தான் இருக்கோம். நாங்கள் அரசாங்கத்துக்கு நிறைய கோரிக்கை வச்சுருக்கோம். நிறைய கம்பெனியில் ஒப்பந்தம் போட்டிருக்கோம். இப்போ ஜிம்கானால இப்போ ஒப்பந்தம் போட்டிருக்கோம். மிகப்பெரிய பணக்காரர்கள் உறுப்பினர் கூடிய இடம். கடந்த மாதம் நாங்கள் சம்பள உயர்வு போட்டிருக்கோம். 3 மாதம் அக்ரிமெண்ட் சம்பள உயர்வு போட்டிருக்கோம். மெட்ராஸ் போர்ட்டில் பணக்காரங்க வர இடம், அதில் போய் அக்ரிமெண்ட் போட்டு நான் தான் தலைவர். இப்போ சமரசமாக இருக்கிற இடத்துல சமரசமாக இருக்கும், கேள்வி கேட்குற இடத்துல கேள்வி கேட்குறேன். நாளைக்கு இருக்கும், தினக்கும் நடக்கும். இல்லை 3:40 இதுவரைக்கும் கைது செஞ்சவங்க சாப்பாடு கொடுக்கல. மண்டபத்துக்கும் நிறைய பேரை கூப்பிட்டு போகல. உங்கள் ஊடகத்துக்கு முன்னாடி சொல்கிறோம், எங்களை அப்படி நடத்தாதீங்க. எவ்வளோக்கு டார்ச்சர் கொடுக்கணுமோ ஜெயிலே வைக்காமல் டார்ச்சர் ரெகுலராக நடக்குது. எங்கள் தொழிலாளிக்கு நடக்குது. இப்படி செய்யாதீங்க, சீக்கிரத்தில் முடிவு கொண்டு வாங்க. சார் இப்போ ஒரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, தனியாருக்கு அமுச்சிட்டா பயங்கரமாக வந்து நல்லா வேலை நடக்கும்னு சொல்கிறாங்க. இப்போ கோர்ட்டில் எங்களை என்ன சொன்னாங்கன்னா, எங்கள் எல்லாருக்கும் வாங்க தனியார்லேயே வேலை இருக்குன்றாங்க. அப்போது தொழிலாளி தனியாருக்கு போய் தனியார் மூலமாக வேலை செஞ்சால் அங்கே நல்லா நடந்துருமா? எங்கள் 1500 தொழிலாளி 1900 தொழிலாளியும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வாங்க அத்தனை பேருக்கு வேலை. பிரச்சனை தனியாருக்கு போனால் சிறப்பாக நடக்கும்னா ஏற்கனவே பார்த்துருந்தாலும் திருப்பி பார்க்க போகிறோம். அது எப்படி சிறப்பாக நடக்கும்? அப்புறம் தனியாருக்கு போனால் லாபம் எவ்வளோ, எங்களுக்கு இருக்கிறனால லாபம் எவ்வளோ கரும் இது வரைக்கும் வெளியில்லை லிஸ்ட்டை. இது வரைக்கும் தனியாருக்கு எங்களுக்கு என்ன சிறப்புன்னு வெளியில்லை. ரெண்டாவது, நாங்கள் எல்லாம் இங்கே வேலை பார்த்த தொழிலாளர் தான் திருப்பி அங்கே வேலை பார்க்குறாங்க. என்ன புதுசாக என்ன சேஞ்ச் வந்துடும்? அதே எக்யூப்மெண்ட்ஸ் தான், அதே மாதிரி மாஸ்க் இல்லை, அதே மாதிரி க்ளவுஸ் இல்லை, அதே மாதிரி தொடப்பம் இல்லை. அப்போ தனியாருக்கு போனால் சிறப்பாக நடக்க சொல்கிறதுலாம் உண்மை இல்லை. இப்போ மண்டலம் 4 நின்றுச்சு, 8 நின்றுச்சு, 4000 கோடி ப்ராஜெக்ட், 7 ஏற்கனவே போல, 5, 6 எதுக்குன்னு கேட்குறோம் இந்த ஆட்சியில். அவ்வளோதான். 5, 6 எங்களை விட்டுருங்க, கார்பரேஷனில் வேலை கொடுங்க. கார்பரேஷனில் இப்பயும் காலி பணிகளும் நிறைய இருக்குது. எங்கள் வேலையும் காலியாக தான் இருக்குது. எங்கள் வேலை ஒன்றும் ஃபுல்லப் ஆகலை, எங்கள் வேலை காலியாக தான் இருக்குது. எங்கள் வேலை எங்களை கொடுத்துருங்கன்னு கேட்குறோம். ராம்கி வேலை நிரப்பின பிறகு எங்கள் வேலை காலியாக தான் இருக்குது. 3800 சில்லறையில் அவங்க வேலைக்கு வச்சது போக எங்களோட 1500 பேர் இப்போ இருக்கிற தொழிலாளிகளுக்கு உண்டான வேலை காலியாக தான் இருக்குது. வேலை கொடுக்கணும்னு முடிவு பண்ணால் ஒரே நிமிஷம் கையெழுத்தான். மாண்புமிகு துணை முதல்வர் அவர்களுக்கு ஒரே நிமிஷம் கையெழுத்தான். இந்த பிரச்சனை முடிஞ்சிடும். பிரச்சனை முடிஞ்சிச்சுன்னா அவங்கவுங்க பாட்டு வேலை பார்த்துட்டு போக போகிறாங்க. தமிழ்நாடு முழுக்க இந்த அரசாங்கம் குறைந்தபட்ச சம்பளப்படி சம்பளம் வழங்கணும். அடுத்து நீங்கள் பணி இயந்திரம் வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா தயவு செஞ்சு அந்த வாக்குறுதியை இப்பயே முன்னாடியே நிறைவேற்றுங்க. தமிழ்நாட்டு தூய்மை பணியாளர்கள்ன்றதையும் சேர்த்து கேட்குறேன். நன்றி.